த மோஸ்ட் டெசிஷன் இன் யுவர் லைஃப் நான் எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து என்னோடய ஒர்க்கில் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் த ஒர்க் இஸ் மை ஐடென்டிட்டி. நான் யாருன்றது என் ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ என்னோடய பெஸ்ட் டெசிஷன் வந்து நான் ஒர்க்கில் தான் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. த ரீசன் தட் இஸ் நாட் ட்ரூ. அப்போ அது ட்ரூ இல்லைன்னா அப்போ நான் எங்கே என்னோடய இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும்னா, உங்களுடைய பார்ட்னரை ஃபைண்ட் பண்ணுறதுலனா நீங்கள் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும். பிகாஸ் எஸ்பெஷலி யுவர் ஸ்பவுஸ். I'll tell you why. I have a lot of friends who they are very successful in their exterior dimension, but they don't have a real partner in this spouse. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அவங்களோட ஹார்ட் டைம்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அவங்களோட அப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதுவே ஐ ஹவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் மெட்ரிக்ஸ்லாம் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் அந்தளவுக்கு போய் அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் தே டூ ஹாவ் அ ரியல் பார்ட்னர். அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் எப்படா சமாளிச்சிங்க அப்படின்னா. பட் தே ஹாவ் அ ட்ரூ பார்ட்னர், ரைட்? அப்போ அது வந்து சின்ன ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா, பட் அந்த அவங்க பார்ட்னர் கூட இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. See the thing, the difference between the work and your partner. So the important decision நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால், take your important decision to find your partner.